இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இந்த உணவெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு மரண பயம் ஏற்படும். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு இத சாப்பிட்ட உடனே அளவுக்கு அதிகமா வலிமை வரும். வலிமை வந்தோனே என்ன பண்ணுவீங்க? வேகமா போகணும். அ ஒரு இடத்துக்கு வேகமா போவீங்க. இன்னும் ரொம்ப தூரம் போகணும்னு ஆசைப்படுவீங்க. ஏன்னா, உங்க உடம்புல பயங்கர வலிமை வந்துருச்சு. வலிமை வந்த உடனே மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த வலிமைய பயன்படுத்துவாங்க. அப்போ ஒரு பயம் வரும். இப்போ வந்து நீங்க வந்து காய்கறிகளையும், பழங்களையும் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கங்க. பச்சை காய்கறிகள, பழங்கள உப்பு சேர்க்காம சாப்பிட்றீங்க. பச்சையா சாப்பிட்றீங்க அப்டின்னா, உங்க உடம்புல வலிமை குறைவா தான் இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு வாகனத்தில போனா கூட, வாகனத்தில போகணுங்கிற ஆசையே வராது. அப்படியே போனா கூட மெதுவா தான் போவீங்க. ரொம்ப தூரம் போக மாட்டீங்க. வேகமா போமாட்டீங்க. ரொம்ப தூரமும் போக மாட்டீங்க. அதுவே நீங்க வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கங்க. வயிறு முட்ட ஒரு வயிறு முட்ட ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க. அப்போ உங்களுக்கு வலிமை அதிகரிச்சுரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? வேகமா போவீங்க. அதே டூ வீலர் எடுத்துட்டு வேகமா போவீங்க. இன்னும் ரொம்ப தூரமும் போவீங்க. அதுதான் இங்க நடக்குது. மனிதர்கள் ஏன் வந்து அமெரிக்காவுக்கு போறாங்க? இங்க இருந்துகிட்டு அமெரிக்காலருந்து விண்வெளிக்கு ஏன் போறாங்க? இந்தியாவிலருந்து கூட விண்வெளிக்கு போறாங்க. ஏன் வெளிநாடுகளுக்குலாம் போறாங்க? ஏன் மனிதர்கள் இப்படி நாடோடித்த காரணம் இவங்க சாப்பிடுற உணவு அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர் உப்பு போட்டு சமைச்சு, இது ஒரு அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஒரு ஊக்க மருந்து. ஊக்க மருந்த தான் சமைக்கிறாங்க. அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவை தான் இவர்கள் சமைக்கிறார்கள். அந்த உணவ சாப்பிட்ட உடனே, இவங்களுக்கு பெரிய வலிமை வந்த உடனே வேகமா போறாங்க. கடினமான வேலைகளை செய்கிறார்கள். முதல்ல வேகமா போறாங்க, போணும்னு ஆசைப்படுறாங்க. இவர்கள் ஆசைகள்லாம் பெருசாகுது. கடினமான முரட்டுத்தனமான வேலைகளை செய்கிறார்கள். அப்புறம் வேகமா போறாங்க. அப்புறம் ரொம்ப தூரமும் போறாங்க. ரொம்ப தூரம்னு என்ன எப்படி? இந்தியாவிலருந்தா அமெரிக்கா போறது, ஒரு கப்பல உருவாக்குறது, வானத்தில ஃப்ளைட்ல பறக்கிறது, விண்வெளிக்கு போறது. இது உணவு தான் அதுவே நீ வந்து காய்கறிகளையும், பழங்களையும் தான்ப்பா சாப்பிடணும். பச்சை காய்கறிகளையும், பழங்களையும் தான் சாப்பிடணும் அப்படின்னு வச்சுக்கோ. கீரைகளையும், கிழங்குகளையும் பச்சையா நீ சாப்பிடணும். உப்பு எல்லாம் போடக்கூடாது. மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது. சோறெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படின்னா, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தழைகள். இதத்தான்பா நீ சாப்பிடணும் அப்படின்னா, அ அப்ப என்ன பண்ணுவாங்க? உடம்புல வலிமை குறைவா இருக்கும். முரட்டுத்தனமான வேலைகளெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. ஈஸியான வேலைய தான் நம்மளால செய்ய முடியும். ரொம்ப தூரமும் என்னால முடியாது. அந்த மாரி ஒரு மனிதர்கள் அப்பதான் நிலையா ஒரு இடத்துல வசிப்பாங்க. நிலையா ஒரு இடத்துல வசிப்பாங்க. முரட்டுத்தனமான வேலைகள செய்ய மாட்டாங்க. ஆபத்தான வேலைகள செய்ய மாட்டாங்க. அப்போ ஒரு பாதுகாப்பா உணருவாங்க தங்களை. எப்ப தெரியுமா? காய்கறிகளையும், பழங்களையும், கீரைகளையும், கிழங்குகளையும், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தழைகள் இத சாப்பிடும்போது மனிதனுடைய வலிமை குறைவா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? ரொம்ப வேகமா போமாட்டாங்க. வாகனங்களே அவங்களுக்கு பிடிக்காது. நடந்தே போதும். பாதுகாப்பா இருப்பாங்க. ரொம்ப தூரமும் போமாட்டாங்க. ஒரு ஊர்லயே இருப்பாங்க. நிலையா ஒரு இடத்துல வசிப்பாங்க. முரட்டுத்தனம் கடினமான வேலைகள செய்ய முடியாது. அப்போ அவங்க ஒரு பாதுகாப்பா உணருவாங்க. ஏன்னா, உடம்புல வலிமை போதுமான அளவு தான் இருக்கு. நம்மளால கடினமா, முரட்டுத்தனமான வேலைகள செய்ய முடியாது. வேகமா முடியாது. அது மாரி ரொம்ப தூரமும் நம்மளால முடியாது. அப்ப நிலையா ஒரு இடத்துல வசிப்பான். அதுவே நீங்க வந்து வயிறு நிறைய சோறு சாப்பிடுங்க. உப்பு போட்டு சமைச்ச சோறு, மாமிசம் இதெல்லாம் சாப்பிடுங்க. அப்படியே பயங்கர வலிமை வந்துரும். உடனே என்ன பண்ணுவீங்க? வேகமா போகணும்னு நெனைப்பீங்க. உடனே ஒரு வாகனத்த எடுத்துட்டு வேகமா போவீங்க. ரொம்ப தூரம் போவீங்க. போய்க்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் முரட்டுத்தனமான வேலையெல்லாம் செய்வீங்க. இந்த கட்டடங்கள கட்டுறது, அத கட்டுறது, இத கட்டுறது, வானத்தில போறது, விண்வெளியில கப்பல்ல போறது, அது இதுன்னு சொல்லிட்டு புடுங்கி தள்ளிருவீங்க அப்படி. அப்புறம் நெறைய ஆபத்து இருக்கு. வேகமா போனா என்ன ஆகும்? அப்ப அதில ஆபத்து இருக்கா? இல்லையா? நெறைய அப்ப மரண பயம் ஏற்படும். இந்த உணவ சாப்பிட்டாலே உனக்கு மரண பயம் ஏற்படும். இந்த உணவை சாப்பிட்டாலே அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டாலே உனக்கு வேகமா போகணும்னு எண்ணம் வந்துரும். கடினமான முரட்டுத்தனமான வேலைய செய்யணுங்கிற ஆசை வந்துரும். ஏன்னா, அதெல்லாம் நம்மளால முடியும். அந்த அளவுக்கு வலிமை வந்து விட்டது. அப்போ அதில நெறைய ஆபத்து இருக்கு. வேகமா போனா, அது என்ன பாதுகாப்பாவா முடியும்? வேகமா போனா கண்டிப்பா அதில ஆபத்து இருக்கு. விபத்து ஏற்படுறதுக்கு ஆபத்து இருக்கு. எல்லாரும் பயப்படுவாங்க. நீ வேகமா போனாலே, நீ சோறு சாப்பிட்டாலே, உனக்கே உன் மேல பயம் வந்துரும். ஐய்யய்யோ! பயங்கர வலிமை வந்துருச்சு. எதையாவது இப்ப நான் ஏதாவது முரட்டுத்தனமான வேலைய செய்ய போறேன். ரொம்ப வேகமா செய்ய போறேன். ரொம்ப தூரம் போக போறேன். என் உறவுகள விட்டுட்டு நான் ரொம்ப தூரம் போறேன். அப்ப ரொம்ப தூரம் போம்போது, அங்க எனக்கு தெரியாதவங்கள நான் பார்க்க போறேன். அவங்கலாம் அவங்ககிட்ட நான் எப்படி பழகப் போறேன்னு தெரியல. அவங்க எனக்கு நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. இந்த மாரி நான் ரொம்ப தூரம் போறேன். விண்வெளிக்கே போப்போறேன். தெரியாத இடங்களுக்கெல்லாம் போப்போறேன். ஏன்னா, உன் உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வந்து விட்டது. நீ உணவு என்கிற பெயரில் ஊக்க மருந்தை சமைத்து சாப்பிடுகிறாய். அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஊக்க மருந்த தான் நீ சமைச்சு சமைச்சு சாப்பிடுற 3 வேளையும்.
அப்போ நீ நிலையா ஒரு இடத்துல இருக்க மாட்ட. ஏன்னா உன் உடம்புல வலிமை வந்து விட்டது. அளவுக்கு அதிகமான வலிமை வந்து விட்டது. அதனால உன்ன நீ சாதாரண வேலையே செய்யவே மாட்ட. முரட்டுத்தனமான வேலைய தான் செய்வ. சாதாரண வேலைய நீ கேவலமா தான் நினைப்ப. ஒரு குடிசையெல்லாம் நீ கட்ட மாட்ட. குடிசையில் வசிக்க வேண்டும் என்றே ஆசைப்பட மாட்ட. பெரிய கட்டடத்துல தான் வசிக்கணும், கான்கிரீட் கட்டடத்துல தான் வசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவ. எளிமைனால உனக்கு பிடிக்காது. ஆடம்பரம் தான் உனக்கு பிடிக்கும். காரணம் இந்த உணவு தான் காரணம். அப்போ அந்த உணவ சாப்பிட்டாலே கண்டிப்பா இப்ப நம்ம வேகமா போப்போறோம், முரட்டுத்தனமான வேலைகள செய்ய போறோம். அ ரொம்ப தூரத்துக்கு போகப்போறோம், ரொம்ப வேகமா போப்போறோம். கண்டிப்பா ஆபத்து நெறைய இருக்கு. கண்டிப்பா அழிவுகளும் நெறைய இருக்கு. விபத்துகள் ஏற்படும், சண்டைகள் ஏற்படும், மிகப்பெரிய பிரச்சனைகள கையெடுக்கிறது. அத நடைமுறைப்படுத்தணும்னா நெறைய பிரச்சனைகள சந்திக்கணும். இப்படி மனிதர்களுக்கு இந்த உணவுகளை சாப்பிட்டாலே, இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டாலே, இட்லி, பூரி, பொங்கல், பிரியாணி எல்லாம் சாப்பிட்டாலே, மாமிசம் சாப்பிட்டாலே ஒரு மரண பயம் வந்துவிடும். ஆகா! மிகப்பெரிய பிரச்சனையில இப்ப மிகப்பெரிய பிரச்சனைகள்ல இப்ப நம்ம காலடி எடுத்து வச்சுட்டோம். மிகப்பெரிய பிரச்சனைகள நம்ம செய்யணுங்கிற ஆசை வந்துரும். ரொம்ப தூரம் போகணும், வேகமா போகணும், முரட்டுத்தனமான வேலைகள செய்யணும் அப்படிங்கிற ஆசை வந்துரும். அதுல நெறைய பிரச்சனைகள் இருக்கு, ஆபத்து இருக்கு. அப்படிங்கிற அந்த பயம் வந்துரும் நமக்கு, மரண பயம். அதுவே நீ காய்கறிகளையும், பழங்களையும் பச்சையா சாப்பிட்றன்னு வச்சுக்கோங்க, அத அதிகமா சாப்பிடவும் முடியாது. குறைவா தான் சாப்பிடுவேன். அப்போ என்னால ஒரு மூட்டையெல்லாம் தூக்க முடியாது. முரட்டுத்தனமான வேலைகளெல்லாம் செய்ய முடியாது. என்னால ரொம்ப தூரத்துக்குலாம் வர முடியாது. ஒரு லேசியா இருப்பாங்க. ஒரு ஒரு சோம்பேறி மாரி இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, பாதுகாப்பா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு மரண பயம் ஏற்படாது. மரண பயம் எதுக்கு மரண பயம்? நான் இப்ப சாப்பிட்டதே காய்கறி, பழத்த தான் சாப்பிட்டேன். அப்படி இருக்கும்போது, எனக்கு இப்ப இருக்கிற தெம்பு, உடம்புல வலிமை ஒரு அளவோட தான் இருக்கு. அளவுக்கு அதிகமா இல்ல. அப்ப என்னால ஒரு குடிசைய தான் கட்ட முடியும். எனக்கு கான்கிரீட் கட்டடமா வேண்டாம்ப்பா. அதெல்லாம் எதுக்கு? என் தகுதிக்கு குடிசையே போதும். அத நானே கட்டிக்கிறேன். அத கட்டுறதுக்கே நான் கஷ்டப்படுவேன். ரொம்ப தூரம்லாம் என்னால முடியாது. வேகமாவும் என்னால வர முடியாது. அப்ப என் வாழ்க்கை இப்ப பாதுகாப்பா மாறுது. அப்ப இன்னொன்னு, இந்த காய்கறிகளையும், பழங்களையும் பச்சையா சாப்பிடும்போது என்ன ஆகும்? உடம்புல நோயும் வராது. அதுவே அப்ப அந்த வகையிலயும் உனக்கு ஒரு பாதுகாப்பு, நிம்மதி. அப்ப நமக்கு நோயும் வராது. ரொம்ப வேகமாவும் போப்போறதில்ல. கஷ்டமான வேலைகள செய்யவும் போறதில்ல. அப்ப தெரியாத இடங்களுக்கெல்லாம் போப்போறது கிடையாது. ரொம்ப தூரம் வெகு தூரத்துக்கும் போப்போறதில்ல. அப்ப தெரியாத அந்நியர்களை நான் பார்க்க போறதில்ல. அதனால எனக்கு நெறைய பிரச்சனைகள் கிடையாது. நான் பார்க்க போறேன். எனக்கு பழகியவர்களோடு தான் நான் வாழப்போகிறேன். நிலையா ஒரு இடத்துல வாழப்போறேன். காரணம் நான் அளவான குறைவான வலிமை தருகிற காய்கறிகளையும், பழங்களையும் தான் உணவா சாப்பிடுறேன். அப்ப என் வாழ்க்கை பாதுகாப்பா மாறுது, ஆரோக்கியமா மாறுது, நோய்கள் வராது. எல்லா வகையிலயும் எனக்கு பாதுகாப்பு. அதுவே நான் சோறு சாப்பிட்டா என்னாகும்? உடம்புல நோய் வரும். அந்த வகையிலயும் எனக்கு ஒரு மரண பயம் வந்துரும். அப்புறம் சோறு சாப்பிட்டா என்னாகும்? அல்லது பூரி சாப்பிட்டா, பிரியாணி சாப்பிட்டா என்னாகும்? ரொம்ப தூரம் போகணுங்கிற ஆசை. வேகமா போகணுங்கிற ஆசை. அப்புறம் முரட்டுத்தனமான வேலைகளெல்லாம் செய்யணுங்கிற ஆசை. ஆடம்பரமா வாழணுங்கிற ஆசை. அப்ப இதுல நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ரொம்ப தூரம் போம்போது அங்க நான் அந்நியர்கள பார்ப்பேன். ரொம்ப வேகமா போம்போது விபத்துகள சந்திப்பேன். அப்ப இந்த அரிசி, கேழ்வரகு உணவுகள சாப்பிடும்போது நோய்களும் என் உடம்புல இருந்து வரும். இப்படி பல்வேறு வகையில எனக்கு அழிவுகளும், ஆபத்துகளும் வந்துருது அப்படிங்கும்போது, இந்த உணவ சாப்பிட்டாலே உங்களுக்கு மரண பயம் ஏற்படும். இந்த அரிசி, இட்லி சாப்பிட்டாலே உங்களுக்கு மரண பயம் ஏற்படும். அது மாரி அது மேல ஆசைப்பட்டாலே உங்களுக்கு மரண பயம் வரும். இப்ப அழிவு மேல ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். அதனால நீங்க பிரியாணிய சாப்பிட்டாலே உங்களுக்கு மரண பயம் ஏற்படும். எல்லா வகையிலயும் நோயும் வரும். அந்த உணவுகள் என்பது அளவுக்கு அதிகமான வன்முறை உணர்ச்சிய தூண்டக்கூடியது. அதனால நோயும் வரும். இப்படி பல்வேறு விபத்துகள் ஏற்படும். பல்வேறு வகையில் உங்களுக்கு அது பிரச்சனை வரும். அந்த அந்த மாரி ஒரு உணவு ஏற்படுத்துகிற மனநிலை அது சார்ந்தது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே இந்த மாரியான ஆபத்தான மரண பயத்தை தருகிற உணவுகளை சாப்பிடுவதால் தான் இன்னைக்கு மரண பயம். இந்த உலகம் முழுக்க மரண பயமா இருக்கு. அணு உலைகள், இப்படின்னு சொல்லி அணு ஆயுதங்கள், போர்கள், குற்றங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகமே அழிவு நோக்கி போறதுக்கு காரணம் நாம உண்ணுகிற உணவு தான். உணவ மாத்திட்டா மனிதர்கள் பாதுகாப்பா இருப்பான். நீ காய்கறியும், பழங்களையும் சாப்பிட்டா வெளிநாட்டுக்கு போமாட்டப்பா. உறவுகளோட இருப்ப. உன் சொந்தத்தோட இருப்ப. குடும்பத்தோட இருப்ப. குடிசையில தான் வாழ்வ. முரட்டுத்தனமான வேலைய செய்ய மாட்ட. அப்போ உன் உடம்புல நோயும் வராது. காய்கறி அதுவே நீ அரிசி, கேழ்வரகு உணவுகள சாப்பிட்டா, உன் வாழ்க்கையில அமைதி இருக்காது, பாதுகாப்பு இருக்காது, நிம்மதி இருக்காது. நீ உறவுகளோட வாழ மாட்ட. நிலையா ஒரு இடத்துல வசிக்க மாட்ட. போய்க்கிட்டே இருப்ப. நீ அந்நிய பகுதிகளுக்கு போயிடுவ. அப்போ அங்க ஆபத்து இருக்கு.